பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். பலி அப்படிங்கும்போது நாம நினைக்கிறது விலங்குகளை பலியிடுறது, மாம்ச பலி அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுவும் இருந்தது பழைய ஏற்பாட்டின் காலத்துல. ஆனா அதை விட மேலான பலிய ஆண்டவர் செலுத்த சொல்லி சொல்றார். அப்படி செலுத்துறவங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களாம். கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கிறாங்களாம். கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு இருக்கிறாங்களா? கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறாங்களா? அப்படின்னு இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அது என்ன நீதியின் பலி அப்படின்னா, நாம செலுத்துகிற அந்த ஸ்தோத்திர பலிகள். ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனா அந்த ஸ்தோத்திர பலி நீதியின் பலியா இருக்கணும். ஏதோ கடமைக்கு, ஏதோ இன்னைக்கு பண்ணணுமே, இந்த நேரத்தில் இதை பண்ணணும், அதுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் உண்மையுடனும் பரிசுத்தத்துடனும் முழுமையாக நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நம்முடைய உதட்டின் கனியால் அந்த நீதியின் பலியை செலுத்தணும் அப்படின்னு இங்கே ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செலுத்துறவங்க கண்டிப்பாக கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் கர்த்தர் மேலே அவவிசுவாசமாக இருக்க மாட்டாங்க, அவநம்பிக்கையில் இருக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுது. தேவனை அறிகிற அறிவு, அது ஒரு பலி. எப்படிங்க பலின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நாம் தேவனை எந்த அளவுக்கு அறிகிறோமோ நாம் நம்முடைய மாம்சத்தை பலியிடுகிறோம், நம்முடைய மாம்ச சிந்தையை பலியிடுகிறோம், நம்முடைய உலக வாழ்க்கையை பலியிடுகிறோம், நம்முடைய தேவையற்ற இச்சைகளை பலியிடுகிறோம், தேவையற்ற நோக்கங்களை பலியிடுகிறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெறும்போது. அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். இந்த உலக மேன்மை, மகிமை, ஐஸ்வர்யம், சம்பத்து, ஞானம், அறிவு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அது எப்போ வரும் அப்படின்னா, இயேசுவை அறிகிற அறிவின் மீது, இயேசுவை அறிகிற அறிவின் போது அந்த பலியை நாம் செலுத்த முடியும். அப்போ நம்மை மாம்சம் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய மாம்சத்தை நாம் மேற்கொள்வோம், நாம் ஜெயம் பெறுவோம். அந்த பலி நீதியின் பலி. அந்த பலி கர்த்தர் ஏற்றுக்கொள்கிற பலி. அடுத்தபடியாக சுத்த இருதயம் உள்ள ஒரு பலி செலுத்தணும். நாம சுத்த இருதயத்துடன் இருக்கணும். கரைத்திரையற்ற சுத்த இருதயத்துடன் கூடிய ஒரு பலி, தாழ்மையுள்ள ஒரு பலி, தாழ்மையுள்ள ஒரு பலி. இதுவும் நீதியின் பலிதான். தாழ்மை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு அவசியம் இருக்கணும். அதுவும் ஒரு பலிதான். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஜீவியம் உள்ள ஒரு பலி, பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அதுவும் கர்த்தர் ஏற்கும் நீதியின் பலிதான். இப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன இந்த பலிகளை நாம் இதுவரைக்கும் சரியானபடி செலுத்தி கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் நாம் சிந்தித்து பார்ப்போம். செலுத்த தவறி இருந்தால்
இனிமேலாவது அதை நாம் செலுத்த முயல்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.